ஆமாம். ஆ, ம் 2 லோடு வருமோ? ஒரு வண்டி அள்ளுவோம், மிச்சம் கிடக்குங்களா, பரவாயில்ல, நீங்கள் என்கிட்ட அள்ளிக்க வேண்டியது. சரிங்க. அதெல்லாம் பக்கடா கழிச்சிக்கலாம்ல? ஆமாம், அது ஒன்று வந்து இந்த கரெக்டாக இருக்குல்ல, அது இந்த இந்த பொடுசு, இந்த பொடுசு அதை கழிச்சிக்கலாம். கம்பு வந்து நீள நீளமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீளமாக நம்ம எடுப்போம்ல, அதை எடுத்துக்கிடுவோம். அந்த மாதிரி அந்த வருது வாங்க, அந்த அடக்கலாம். ஆ அதான் இந்த மாதிரி கழிச்சிடலாம்ல ஃபுல்லாக? அந்த மாதிரி கழிச்சிடுவோம். பார்த்து விற்று நல்லா விற்று அங்கே அடிக்க இந்த மூட்டம் டிராக்டர் அடிச்சு. இந்த பக்கடா நிறையா கழிவுன்னு நினைக்கிறேன். பக்கடை இடந்த நமக்கு என்ன இல்லை, கழிச்சு அல்றது ஒத்துக்கிடுவாங்கல்ல. நம்ம பட்டையும் பக்கடையும் கழிச்சு அள்ளிடணும். ஆமாம், நீர் ரொம்ப எடுக்காத நேரம் தண்ணி அடிக்கணும். சரி. பார்த்தீங்களா, முதல்ல தண்ணி அடித்தாங்க, நான் நுப்பாடிட்டேன். நுப்பாடிட்டேன். இது பெருசு குச்சி மாதிரிலாம் பார்க்க முடியாது. அப்புறம் பருவத்து. ஆமாம். நம்ம அள்ளும் போது வியாபாரியில் கழிச்சிடணும். சரி. கறி கழிச்சிடணும். அது குச்சி தான் நம்ம ஃபுல்லாக கழிச்சிடணும். அந்த அந்த பக்கடா இருக்குல்ல, நம்ம இதை அள்ளுவோம்ல, கழிச்சி ஒதுக்கி அள்ளிட வேண்டியது. சரி. மட்டும் கழிச்சு கொஞ்சம் பருவத்தை நம்ம அது மாதிரி எடுத்துக்கணும். சரி. ஈரமில்ல வச்சுக்கலாம். ஆமாம். ஈரம் ரொம்ப வராது. சரி அங்கிள். தண்ணி ஊற்றி ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாம். நீங்கள் வாங்காட்டிலும் வேறு ஆளுக்காக விற்கணும் பண்ணிச்சு அப்படி போட்டு வச்சு. அதான் பம்பாய்க்கு எல்லாம் ஏற்றுறாங்களே. இப்போ கூட அவர் 12 பெட்டிக்கார 5